அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா? அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட் ட்ரிகர் பண்ணாங்களா? ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு? லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க? கரண்ட் எதுக்காக போச்சு? இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா, நீங்க கேட்ட கேள்வி டிவிகே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமா நியாயமெல்லாம் தெரியாதுங்க. போட்டு பார்க்கணும். ஒரு கூட்டத்துல ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவான். செருப்பு எப்படி வீசுறாங்க? ஏன் கரண்ட் கட் ஆச்சு? இதையெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காம இருக்கிறோம். விஜய் மேல குற்றம் சாட்டுறோம், விஜய் தான் அக்யூஸ் நம்பர் 1. அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க. ஒரு கூட்டத்தை கூட்டுவது, கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம். அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசு. அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசுடையது. உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க கோர்ட்ல போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும், வேற இடத்துல வாங்கட்டும், வேற இடத்த கொடுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனே நான் வந்தேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு.